நம்ம யாரால் தூய்மையாக்க முடியும்? தேவனால். ஒரு வசனம் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் எல்லாருமே பாவம் செய்கிறோம், அப்படி தானே? எல்லாருமே பாவம் செய்கிறோம். என்னெல்லாம் பாவம்லாம் செய்கிறோம்? கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், கோபப்படுறோம், பொறாமப்படுறோம், பெருமைப்படுறோம். இதெல்லாம் எதை அசுத்தமாக்கும்? நம்முடைய இருதயத்தை அசுத்தமாக்கும். இதெல்லாம் எதை அசுத்தமாக்கும்? நம்முடைய இருதயத்தை தானே அசுத்தமாக்கும். அதை யாரால சுத்திகரிக்க முடியும்? இயேசுவால மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும். இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவர் நம்மை சுத்திகரிப்பதற்காக நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டீங்கன்னா அவர் உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி, எல்லாரும், யாரும் கண்களை திறக்கவே கூடாது. எல்லா சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. உப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. எல்லாரும் சொல்வோமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. சிலர் இன்னும் கண்ணை திறந்து வச்சிருக்கீங்க பயபக்தியோடு. ஹல்லேலூயா. கண்களை மூடு. உப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தானே, கொஞ்சம் சத்தமா பாடலாமா? உப்பு கொடுத்தீரையா, உம்மையே. ஆராதனா கண்ணை மூடு. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஒப்பு கொடுத்தி. பயபக்தியோடு சத்தமா. உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகர். எல்லாரும் சத்தம் உயர்த்தி பயபக்தியோடு. ஜோவினா. பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத. வெரி குட். இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடலாமா? ஒப்பு கொடுத்தீரையா, உலகின் இரட்சகரே. நிறைய பேர் உண்மையா சொல்றீங்க. இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத. எதுக்கு அவர் பலியானார் தெரியுமா? நம்மை வாழ வைக்கும்படியாக. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை வாழ வைக்க
எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாருங்க. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர் நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் தெரியுமா? நம்மை வாழ வைக்கும்படியாக. அவர் மாத்திரம் மரிக்கவில்லை என்றால் நாம் வாழ்ந்திருக்கவே முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முள்கிரீடம் சூட்டப்பட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யாராகிலும் ஒருத்தர் இரத்தம் சிந்தினால் மாத்திரமே மன்னிப்பு கிடைக்கும். அதற்காக தான் நாம் செய்கிற நம் கண்களினால் செய்கிற பாவத்துக்காக, நம்முடைய சிந்தனைகளினால் செய்கிற பாவத்திற்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டார். நம் கைகளினாலும் கால்களினாலும் செய்கிற பாவங்களுக்காக அவர் ஆணிகள் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் பலியானார். இந்த இயேசுவை அவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் அன்பாயிருப்பாயா, என்னை நீ நேசிப்பாயா, என்னிடத்தில் நீ பேசுவாயா, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயா, என்னுடைய சத்தத்திற்கு நீர் கீழ்ப்படிவாயா, உன்னுடைய அந்த சின்ன இருதயத்தை எனக்கு தருவாயா, நான் அதற்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடுங்களா? ஏசப்பா, எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்துனீங்க, எனக்காக ரத்தம் சிந்துனீங்க, என்னுடைய பாவத்தை கழுவுங்க, எனக்குள்ள வாங்கன்னு கேட்பீங்களா? ஹல்லேலூயா, கேட்பீங்களா? ஹல்லேலூயா. கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்க உம்மால் மாத்திரம்தான் கூடும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஏசப்பா உங்கள் அருகில் தான் நிற்கிறார். யார் கேட்குறீங்களோ உங்களுக்குள் அவர் வாசம் பண்ண விருப்பமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கின்றேன் நான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேன். எல்லாரும் உண்மையா அவங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க. உண்மை நேசிக்கின்றேன் நான், உண்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன். உங்க சத்தம் கேட்கட்டும் எல்லாரும் சத்தமா. உம்மை நேசி சத்தமேத்தி கல்வாரி. இரண்டு கைகளையும் அப்படியே வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரே ஒரு விசை மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை அப்படியே அர்ப்பணித்தவர்களாய் உங்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நான் வேற எதையோ நான் நேசித்தேன், இந்த உலகத்தை நான் நேசித்தேன். ஹல்லேலூயா. ஆனால்
இனி நான் எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மை அதிகமாக நேசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், எனக்கு விருப்பமான எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை அதிகமாய் நேசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சிலர் விளையாடிட்டு இருக்கீங்க, யாரும் விளையாடாதீங்க. ஹல்லேலூயா. 2 கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து உம்மை நேசிக்கின்றேனா, நீங்க தான் சொல்ல போறீங்க சத்தமா. உம்மை கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா. இன்னும் ஒரே ஒரு முறை மாத்திரம், நீங்க மாத்திரம் சொல்வீங்களா? வெரி குட், சத்தமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே நீர் எங்களுக்காக மரித்தீரே ஏசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் நீர் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக எங்கள் பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கர்த்தர் சுத்திகரித்து ஒரு பரிசுத்த சந்ததியாக எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் அப்பா. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இங்கே கடந்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரிப்பீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் கிளாஸுக்கு போங்க. யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்டில் வாங்க. டைரக்டர்ஸ் கேட் திறந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க.